ஓகே, ஹாஸ்டல் லைஃப்னா ஃப்ரீடம் நினச்சோம். ஆனால் அங்கே நம்மளை யாரும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, அங்கே நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஃப்ரீடம்னு கூட ஒரு ப்ரைஸ் வேல்யூ இருக்குது. அதுதான் நம்ம ஹெல்த். ஸோ லேட் நைட்டில் ஸ்டடின்னு ஸ்டார்ட் ஆகும். அப்படியே ரீல்ஸ், கேம்ஸ், சீரியஸ்ன்னு சொல்லி அப்படியே அந்த டே நைட் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே ஒன்று ஒன்றா நமக்கு மாறும். அதே மாதிரி ஜங்க் ஃபுட்டுன்னு ஹெல்த்தி ஹேபிட்டாக டெய்லி நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஜங்க் ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்படியே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இது ஜஸ்ட் ஒரு ஃபன்னில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் போக போக தான் இது நம்மளோட வேல்யூ, ஹெல்த் ரியலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஹாஸ்டலாக உங்கள் ஹெல்த்தை செக்யூர் பண்ணுறது தான் இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ரொம்ப நாள் இல்லை பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஒய் டீனேஜர்ஸ் இக்னோர் ஹெல்த் இன் ஹாஸ்டல். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னா, ஃப்ரீடம் ஓவர்லோட். இங்கே நம்ம வீட்டில் மாதிரி அப்பாவோ அம்மாவோ சாப்பிட்டியாடா, தூங்கிட்டியாடா, எந்திரிச்சியாடா அப்படின்னு நம்மளை இங்கெல்லாம் நம்ம கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா ஹாஸ்டலில் கேர் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இங்கே நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ வீட்டில் இருக்கிற மாதிரி நம்மளெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் ஹாஸ்டலில் நம்ம தான் பார்த்துக்கிட்டாகணும். பட் அதுதான் நமக்கு வராதே. செகண்ட் ஒன், ஹாஸ்டல் மெஸ் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது. ஸோ அது ஏன் அப்படின்னா, ஹாஸ்டல் மெஸ் ஃபுட் வந்து நமக்கு சாப்பிட போர் அடிச்சு ஆரம்பிச்சிடும். ஒரே சாப்பாடு, ஒரே குழம்பு, ஒரே ரைஸு. ஸோ அதனால் நமக்கு மெஸ்ஸு ஃபுட்டே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். போர் அடிச்சதுன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், வெளியில் போய் ஜங்க் ஃபுட்டு தான் சாப்பிடுவோம். இங்கே என்னன்னா, நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் எதுக்கு ஹாஸ்டல் ஃபுட்டை அவாய்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா வெளியில் அது சாப்பிட்றதுக்கு நமக்கு என்னென்னாலும் இருக்குன்னு தெரியாது. ஸோ அது நம்ம ஹெல்த்துக்கு இஷ்யூ தான் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு மெஸ்ஸில் சாப்பிட பாருங்கள். நான் அந்த வீடியோ இங்கே பண்ணுறேன், அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ நான் கிளியராக சொல்லியிருப்பேன், ஹாஸ்டல் ஃபுட்டை மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, லேட் நைட் கல்ச்சர். ஸோ லேட் நைட்டில் நம்ம அசைன்மெண்ட்டாக இருக்கலாம், ரீல்ஸாக இருக்கலாம், சீரியஸாக இருக்கலாம், கேமாக இருக்கலாம், நம்ம லேட் நைட்டில் பண்ணுவோம். பட் அது நமக்கு முழிச்சு பார்த்தா தான் தெரியும், நமக்கு அலாரம் அடிக்கிறது காலையில் அடிச்சிடும். அது வரைக்கும் நம்ம உட்காந்து கேமோ, ரீல்ஸோ, சீரியஸோ பார்த்துட்டு நமக்கு டைம் போகிறதே தெரியாது. அந்த டைமில் நம்ம பாடியை நம்ம செக்யூராக பார்த்துக்கணும். நம்ம பாடியை நம்ம பார்த்துக்கிட்டா தான் நம்ம அடுத்து மூவ் ஆன் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு லேட் நைட்டில் எதுவுமே ஒர்க் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது. அண்டு ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா, மணி ப்ரெஷர். ஸோ 100 ரூபி நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஹெல்த்தி ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு இருக்குது. ஹெல்த்தி ஃபுட்டுனா நம்ம உடம்புக்கு லாங் டேர்முக்கு நல்லதாக இருக்கும். பட் ஜங்க் ஃபுட் வந்து நம்ம உடம்புக்கு கெட்டது, பட் பெஸ்ட் அண்ட் சீப்பாக கிடைக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், போய் ஜங்க் ஃபுட்டை தான் நம்ம தேடி போவோம். பட் நீங்கள் ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தி ஃபுட்டு இது பண்ணுங்கள். ஸோ 100 ரூபா இருந்தால் குக்கரே அவாய்ட் பண்ணிட்டு பீனட் வாங்கி சாப்பிடுங்க. நமக்கு 50, 100ன்னு கம்மியான விலையில நமக்கு கிடைக்கும். ஸோ 100 ரூபாய்க்கு அந்த கம்மியான பட்ஜெட்லேயே நமக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு நல்ல வேல்யூ இருக்குது. ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஷர். ஸோ ஃப்ரெண்டில் ஒருத்தன் வந்து சொல்லுவான், வாடா மச்சான் சாப்பிட போவோம், பீஸா சாப்பிடுவோம், புரோட்டா சாப்பிடுவோம், அது சாப்பிடுவோம், இது சாப்பிடுவோம், ரைஸ் சாப்பிடுவோன்ட்டு. பட் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா, என்னடா பொறுத்துக்க நான் வரல அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா, போங்க, அவங்கள சாப்பிட வேணாலும் சொல்லுங்கள், வெளியில் போங்க, சாப்பிடுங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. பட் எல்லா டைமும் போயிட்டு வெளியில் போய் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு தான் கேடு. அதனால் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. அடிக்கடி வெளியில் போய் உங்கள் பாடியும் உடம்பையும் கெடுத்துக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்காக உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்க. ஸோ லாஸ்ட்டாக, யங் ஏஜில் நமக்கு கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்கும். டீனேஜில் நமக்கு கான்ஃபிடென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, டீனேஜில் நமக்கு பிபி, சுகர் எதுவுமே வராது. இதெல்லாம் வயசான ஆளுகளுக்கு தான் வரும், நமக்கு ஏன் வரும் அப்படி சொல்லிட்டு நமக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். பட் டீனேஜில் தான் நமக்கு ஹேபிட்டுங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் டீனேஜில் நல்லா தான் சாப்பிட்டு உங்கள் ஹெல்த்தை செக்யூர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதை பண்ணுங்கள். டீனேஜில் நீங்கள் எப்படி பில்ட் பண்ணுறீங்களோ அதுதான் நமக்கு 30-20 இயர்ஸ்க்கு அப்புறம், 30-40 இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு அதுதான் ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு இப்போயே ஹேபிட் பில்ட் பண்ணி நம்ம நல்ல சாப்பாடாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ரியாலிட்டியாக ஹாஸ்டலில் ஒரு கேள்வி இருக்குது. வெயிட் கெயின் பண்ணுறது, ஹேர் ஃபால் ஆகுறது, டயர்ட்னஸ், லேசினஸ், ஃபோக்கஸ் இல்லை. ஸோ இது எல்லாமே ஏஜ் ப்ராப்ளம் இல்லை, ஹேபிட் ப்ராப்ளம். ஸோ ஹாஸ்டலில் நமக்கு ஃப்ரீ டைம்லாம் நிறைய கிடைக்கும். அதனால் ஹேபிட்டை பில்ட் பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்ல இதை எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி ஹேர் ஃபால், ஃபோக்கஸ் இல்லை, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எதுக்கு வருதுன்னா, நம்மளே பார்த்துக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளே செக்யூராக பார்த்துக்கணும். ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்காகவே நான் ஒரு 3 ரூல்ஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், மெஸ் ஃபுட்டு பர்ஃபெக்டாக இல்லைனாலும் கூட சாப்பிடுங்க. ஏன் அப்படின்னா,
மெஸ் ஃபுட்டில் சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது. வெளியில் போய் ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்க. ஸோ நல்லா தான் இருக்காது, பட் என்ன பண்ணுறது, நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும்னா மெஸ்ஸு ஃபுட்டே நமக்கு நல்லது தான். வெளியில் போய் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லதே வாங்கி சாப்பிடுங்க. நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பேன், நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் செகண்ட் ஒன்று என்னன்னா, ஜங்க் ஃபுட் வீக்லி ஒன்ஸ் மட்டும் சாப்பிடுங்க. டெய்லியும் சாப்பிட்டு டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு உடம்பு ரொம்பவே முக்கியம். அதனால் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாகவே சாப்பிடுங்க. அண்ட் தேர்ட் ஒன், மினிமம் 7 hours ஸ்லீப் பண்ணுங்கள். ஸோ ஏன் அப்படின்னா, மினிமம் உங்களுக்கு 7 hours நைட் ஃபுல்லாக ஸ்லீப் பண்ணால் தான் உங்கள் பாடியும் உங்கள் ஹெல்த்தும் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ நல்லா உடம்பை பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. நீங்கள் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் தான் அடுத்த நாளுக்கு உங்கள் பாடி ரெடியாக இருக்கும். நம்ம ஒன்றும் மோட்டர் இல்லை எஞ்சி ஓடுறதுக்கு. ஸோ நல்லா ஸ்லீப் பண்ணுங்கள். அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி நம்மளும் ரெஸ்ட்டு கொடுத்து மூவ் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கே போகும். ஸோ ரியாலிட்டி என்னென்னா, நம்ம வீட்டில் அம்மாவோ அப்பாவோ சாப்பிட்டியா தூங்கிட்டியான்னு சொல்லி நம்மளை கேட்டு கேட்டு நம்ம சாப்பிட வச்சுருவாங்க, இல்லை தூங்க வச்சுருவாங்க. பட் ஹாஸ்டலில் அப்படி சுத்தமாக இருக்காது. பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டு கூட என்னென்னு கேட்க மாட்டான், சாப்பிட்டா கூட நீ தூங்கலைன்னா கூட என்னென்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள அவங்க பார்த்துப்பாங்க, நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்மளை நம்ம தான் கேர் பண்ணி ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க, சாப்பிடுங்க, நல்லா உடம்ப பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் ஹாஸ்டலில் டிகிரி மட்டும் உங்கள் கையில் இல்லை, பாடியும் உங்கள் கிட்ட தான் இருக்குது. நல்லா சாப்பிட்டு உங்கள் உடம்ப பார்த்துக்கிட்டாதான் அடுத்து நீங்கள் டிகிரி வாங்கி ஒரு நல்ல பொசிஷன் போக முடியும். ஹாஸ்டல் லைஃப் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லாமே நமக்கு ஃப்ரீடமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஹேபிட், நல்ல சாப்பாடு எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 4 years விட்டு வெளில வரையில உங்களுக்கு ஒரு பெட்டர் ஒரு லைஃப் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு கமெண்டில் உங்கள் ஹாஸ்டலில் பிக்கெஸ்ட் ஹெல்த் மிஸ்டேக் என்னென்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதேமாதிரி வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டு வருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஸ்வீட்டிங்ஸ்.